சவாலை சாதகமான வாய்ப்பாக மாற்றியவர் டாக்டர் சுரேஷ் ஹனகவாடி, பத்மஸ்ரீ 2026. 1963 பிறந்த அவருக்கு ஹீமோஃபிலியா பி என்ற நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு மரபணு சார்ந்த நோய். இதில் ரத்தம் இயல்பாக உறையாது. என் அம்மா என்ன கூண்டுல இருக்கிற கிளி மாதிரி ரொம்ப பாதுகாப்பா வளர்த்தாங்க. ஹீமோஃபிலியாவுக்கு சரியான சிகிச்சை இல்லை என்றால் மூட்டுகளில் அடிக்கடி பாதிப்பு ஏற்பட்டு காலப்போக்கில் அது நிரந்தர உடல் ஊனமாக மாறலாம், குறிப்பாக குழந்தைகளுக்கு. வளரும் வயதில் அந்த வேதனையையும் சவால்களையும் நேரடியாக அனுபவித்த டாக்டர் சுரேஷ் ஹீமோஃபிலியா பாதித்த குழந்தைகள் சாதாரணமாக வாழ வேண்டும் என்று எண்ணினார். என் மாமாவுக்கு திடீர்னு கடுமையான தலைவலி வந்துச்சு. டாக்டர் கிட்ட எனக்கு ஹீமோஃபிலியா இருக்குன்னு, என் மூளையில ரத்த கசிவு நடக்குதுன்னு எனக்கு தெரியுதுன்னு சொன்னாரு. 2-3 பாட்டில் ரத்தம் கொடுங்கன்னு கெஞ்சினாரு. ஆனா அது சைனஸ்ன்னு நினைச்சு டாக்டர் ஆன்டிபயோட்டிக்ஸ் மற்றும் வலி நிவாரண மாத்திரையும் கொடுத்து அன்னைக்கே எங்களை ஓபிடில இருந்து அனுப்பிட்டாரு. அப்புறம் பார்க்கல. தாங்க முடியாத வழியில இருந்த போதும் அவரு எங்க கிட்ட திரும்ப திரும்ப அதனாலதான் நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. 1 வாரத்துக்குள்ள அவரு இறந்து போனாரு. அப்பதான் நான் கண்டிப்பா டாக்டர் ஆகணும்னு எனக்குள்ள உறுதி எடுத்துக்கிட்டேன். டாக்டர் சுரேஷ் MBBS படித்து அதன் பிறகு பேத்தாலஜியில் MD முடித்தார். தன் முதல் உதவித்தொகை கிடைத்தவுடன் கர்நாடகாவின் முதல் ஹீமோஃபிலியா சங்கத்தை நிறுவினார். அப்போது இருந்த மிகப்பெரிய சிக்கல், மருந்துகள் அனைத்தும் இறக்குமதி செய்யப்பட்டவை. ஆகவே அவை விலை உயர்ந்ததாய் இருந்தன. எனவே எந்த நோயாளியும் சிகிச்சை இல்லாமல் தவிக்க கூடாது என்பதற்காக அவர் நிதி திரட்டத் தொடங்கினார். அவர் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் இதில் ஈடுபடுத்தி இந்த பணிக்காக பங்களிக்க ஊக்குவித்தார். இரத்த குறைபாடுகளை சிகிச்சை செய்யும் முழுமையான அமைப்பு உருவாக்கப்பட்டது. டயக்னாஸ்டிக்ஸ் முதல் உள்நோயாளர் பராமரிப்பு, ஹைட்ரோதெரபி, பிசியோதெரபி மற்றும் இரத்த மையம் வரை அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டது. அவர் சிகிச்சையோடு மட்டும் நிற்கவில்லை, மாற்றத்திற்காகவும் போராடினார். ஹீமோஃபிலியா சிகிச்சை இயக்கத்தில் அரசு பங்கேற்பு வேண்டுமென்று அவர் வலியுறுத்த தொடங்கினார். 2005ஆம் ஆண்டு நாட்டிலேயே முதல் முறையா கர்நாடக மாநிலம் ஹீமோஃபிலியா சிகிச்சை இயக்கத்துல பங்கேற்ற முதல் மாநிலமா ஆனது. கருணையும் தைரியமும் நிறைந்த வாழ்க்கையை பற்றி பேசும்போது டாக்டர் ஹனகவாடி ஒரு சிறந்த முன் உதாரணமாக திகழ்கிறார். நம்ம ரத்தத்துல இல்லாதது குளோட்டின் புரோட்டீன் தான். ஆனா தைரியமோ திறமையோ இல்ல. சரியான சிகிச்சை கிடைச்சா ஹீமோஃபிலியா குழந்தைகள் இந்த ஊனத்திலிருந்தும் வலியிலிருந்தும் விடுபட முடியும். டாக்டர் சுரேஷ் ஹனகவாடி, பத்மஸ்ரீ 2026. கோடி கோடி நமஸ்காரம்.